ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஆண்டவரே நீரே அப்பா இந்த ஆராதனை வழி நடத்தும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. தேவனே ஒன்று கூடிமை ஆராதிக்க செய்கிற எங்கள் அன்பான இயேசுவே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அப்பா இன்றைக்கு அப்பா உம்மை ஆராதிக்கும்படிக்காக உமக்கு நன்றி செலுத்தும்படிக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஓ ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரே உம்மை தொழுது கொள்ளும்படிக்காக நீரப்பா எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறீரப்பா. உம்மை தொழுது கொள்ளும்படிக்காக நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறீரப்பா. அதனால தான் அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும்படிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த 9 ஆண்டுகள் அப்பா அப்பா உம்முடைய சபை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தும்படிக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட ஒரு சபை நீர் எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த சபை அப்பா நீர் தந்தீரப்பா. அது அப்பா எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இறங்கி வருவேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவராக இயேசுவே. எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறப்பா. நன்றி பலிகளோடு அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஏசப்பா. நன்றி பலிகளோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகள் 1000 உண்டு அப்பா. இதற்கு நன்றி செலுத்தும்படிக்காக தானப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற சொல்லுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செல். உண்மையுள்ள இடத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்து. அவர் கிருபை எண்ணிய துதிக்க கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வேண்டும். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் கரங்களை தட்டி தேவனிடத்தில் பாடுவோம். ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. உற்சாகமாய் பாடுவோம் பாடுவோம். அவனை வரவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க இயேசுவே. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தேன். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி அறிக்கை செய்வோமா? பாதைகள் ஓ சத்தமாய் பாடுவோம். செட்டைகளாலே என்னை மறைத்தேன். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த உற்சாகமாய் பாடுவோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி
செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றவர் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய உற்சாகமாய் பாடுவோம் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தேன் கண்ணீரின் பாதை திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தேன் தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தேன் கண்ணீரின் பாதை திகைத்த போது கண்மணியே என்று கர்த்தர் செய்த நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆமென் நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தேன் வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூரர்கள் அனுப்பி சொல்லுவோமா வாதைகள் செட்டைகளாலே என்னை மறைத்தேன் வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா துதிக்கவர் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை நன்றி பலிகள் ஆலயம் கூடி வந்தோம் பாடுவோம் துதி பலிகள் சத்தமாய் பாடுவோம் நன்றி பலிகள் ஆலயம் கூடி வந்தோம் துதி பலிகள் செலுத்திய போற்ற வந்தோ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் எண்ணிய துதிக்க வந்தோ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை ஒரு விசை கர்த்தர் செய்த நன்மைக்காக சொல்லுவோம் நன்றி ஓ நம்மை மறவாத தேவனே அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ கரங்களை தட்டி கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் உற்சாகமாக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி பலிகளோடு நம்முடைய தகப்பனுக்கு முன்பாக வருவோமா ஹல்லேலூயா தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா கர்த்தாவே சேனைகளின் கர்த்தாவே எங்கள் ஆண்டவராக இயேசுவே நீர் செய்கிற நன்மைகள் 1000 உண்டு ஆண்டவரே அதை நாங்கள் விவரிக்கவே முடியாதப்பா அத்தனை நன்மைகள் அத்தனை அதிசயங்கள்
எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்திருக்கிறீர், சபையிலும் நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒருபோதும் எங்களை மறவாத தேவனே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவனே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்களும் விட்டு தூரமாய் போயிருந்தாலும் ஆண்டவரே, நீரே ஆண்டவரே எங்களை தேடி வந்தப்பா, எங்களை மறவாமல் நினைத்தப்பா. அப்பா, உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய சபையிலே நீர் எங்களை சேர்த்து கொண்டு வந்தீரப்பா. உம்முடைய சபையில நீர் எங்களை நிலை நிற்க செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அப்பா அப்பா எங்களுடைய வாழ்க்கையில வாதைகள் வந்த பொழுதும் அப்பா அப்பா எங்களை பாதுகாத்தீர். உம்முடைய செட்டைகளின் கீழ்களை வைத்து எங்களை பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு தகப்பனை போல நீர் எங்களை பாதுகாத்தீரப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல ஆண்டவரே நீர் அப்பா எங்களை அப்பா நீர் எங்களை சுமந்து எங்களை பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய கால்கள் வழுவாதபடிக்கு அப்பா உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்தீரப்பா. உம்முடைய தூதர்கள் அப்பா எங்களை அப்பா அவர்கள் தோள்களின் மேலே சுமந்தார்கள் அப்பா. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் எங்கள் பக்கத்தில் 2 தூதர்களை வைத்து எங்களை பாதுகாக்கிறீரப்பா. உமக்கப்பா நாங்கள் எவ்வளவு அப்பா முக்கியமா இருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா தேவைகள் நெருங்கி வந்த பொழுதப்பா உம்மிடத்தில் நாங்கள் கூப்பிடும் பொழுதப்பா, நாங்கள் கதறி கூப்பிடும் பொழுதப்பா நீர் எங்களுடைய சத்தத்தை கேட்டு அப்பா நீர் எங்களை விடுதலையாக்கினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீர் எங்களுடைய தேவன் அப்பா. அப்பா சதா காலங்களிலும் நீர் எங்களுடைய தேவன் அப்பா. கடைசி பரியந்தமும் அப்பா நீர் எங்களை நடத்துவீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அக்கினியினால் நீங்கள் நிரம்புங்க, நிரம்புங்க. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நீங்கள் அப்பா அப்பா பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. என்னென்னலாம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார்களோ அது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அதற்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. வியாதிகளை அவர் சுகமாக்கி இருக்கிறார். அவர் நம்முடைய பிரச்சனைகளை அவர் தீர்த்தார். குடும்ப பிரச்சனைகளை தீர்த்தார். கடன் பிரச்சனைகளை தீர்த்தார். விசா நாங்கள் இல்லாத பொழுது தேவன் நமக்கு விசா பேப்பர் எல்லாம் தந்திருக்கிறார். அவர் தான் நம்முடைய குடும்பங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்முடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நம் தேவனிடத்தை ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் நமக்கு பதிலை தந்திருக்கிறார். விடுதலையை நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஓ இயேசு ராஜா உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனே நீர் அப்பா பெரிய காரியங்களை செய்கிற தேவனே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறதை ஒரு காலமும் தடைப்படாது. அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொன்னால், நம்மை உயர்த்த விரும்புகிறார் என்று சொன்னால், நம்மை பெருகச் செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த மனுஷர்களும் எந்த சாத்தானுடைய கிரியைகளையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இப்படித்தான் தேவன் 9 ஆண்டுகளாக நம்முடைய சபை வழிநடத்தி கொண்டு வருகிறார். தேவன் செய்ய விரும்புகிற காரியங்களை அவர் செய்து கொண்டு வருகிறார். இதுவரைக்கும் எதுவும் எங்களை தடுத்து நிறுத்தவில்லை. இனிமேலும் எதுவும் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிங்கிற? தம்முடைய சபைக்கு செய்து கொண்டு வருகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். தேவன் நம்முடைய சபைக்கு செய்தவர் நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அவர் செய்வார். அவர் நமக்கு நம்முடைய கரங்களை பிடித்தவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இது நிச்சயமாக நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆமென். என் கர்த்தர் செய்ய நினைத்தது என்கிறது பாடல் பாடி என்னுடைய ஆண்டவராக இயேசுவை உயர்த்துவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுவது யாரு? சொல்லுவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன்.
நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அறிக்கை செய்வோம். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். சொல்லுவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன் என்று அறிக்கை செய்வோம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. சொல்லுவோம். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால். அறிக்கை செய்வோமா? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் வியாதியில் படுத்தும் போது நீ சுகமாவா என்றாரே. நான் தோல்வியில் துவண்ட போது ஜெயங்கொள்வா என்றார். நான் வியாதியில் படுத்தும் போது நீ சுகமாவா என்றாரே. நான் தோல்வியில் துவண்ட போது ஜெயங்கொள்வா என்றாரே. கர்த்தரின் அருகில் வந்து உன் நோய்கள் யாவும் சுமந்தேன், கரத்தால் உன்னை தாங்குவேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் வந்து உன் நோய்கள் யாவும் சுமந்தேன், உன் கரத்தால் உன்னை தாங்குவேன் என்றாரே. என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால், என் தேவனால், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுவோம். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுவது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுவது யார்? என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் முன்னேறுவேன், மதிலை தாண்டுவேன்,
என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை நிச்சயம் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது இடன்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது கர்த்தரிந்தன் கர்த்தரிந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தரிந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என்று முன்னேறுவேன், மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுவது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுவது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் என் தேவனால் முன்னேறுவேன், என் மதிலை தாண்டுவேன், தேவனால் முன்னே என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் நான் என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். இன்னும் ஒரு விசை, என்னை சுற்றி, என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் செய்கிற நன்மைகள் ஹல்லேலூயா யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் செய்ய விரும்புகிறதை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. அவர் தான் நம்மை பெருகச் செய்கிற தேவன், அவர் தான் நம்மை உயரச் செய்கிற தேவன், அவர்தான் நம் கலங்கி நின்ற போது கலங்காது என்று சொல்லுகிற தேவன். காரணம் அவர் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் முடியாது என்ற பொழுது அவர் முடியும் என்று சொல்கிறார். காரணம் மனுஷனால கூடாதவைகள் தேவனாலே கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இது நடக்காது என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அது நடக்கும், அது நிச்சயமாக நடக்கும். காரணம் நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார். இது நடக்காது என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. இதை பார்க்கும் பொழுது சுற்றி உள்ள கண்கள் ஹல்லேலூயா அதை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுவார்கள். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நன்றியோடு வை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நீர் தானப்பா எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீரா ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு வை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. எங்கள் தேவனாலே எல்லாமே கூடும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சபை நீர் நடத்துகிறீர், நீர் பெருகச் செய்ய முடியும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இது உங்களுடைய நேரம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற நேரம் இது. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதித்தபார். என் கர்த்தர் செய்ய நினைத்தது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று நீங்கள் சொல்லும் பொழுதுதான் தேவன் அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். நீங்கள் இதை சொல்லும் பொழுதுதான் உங்களுடைய மனதை அதை கேட்டு அதன்படி நடக்கும். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவனுமாட எல்லாமே செய்ய முடியும் என்று தேவனை பார்த்து சொல்லுங்க, தேவனை
பார்த்து சொல்லுங்க, ஓ தேவனே உம்மால் எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீர் எங்களுடைய வியாதிகளை சுகமாக்குகிற தேவன், இவருடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்கிற தேவன். அதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் அருகில் இருந்து எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. ஆமென். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு, பிரச்சனை உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் இதை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுத்தார். இதை எல்லா மத்தியிலும் அவர் ஜெயத்தை கொடுத்தார். அக்கினியில நடுவில் நாம் நடப்போம், ஆனால் நாங்கள் வெந்து போக மாட்டோம். தண்ணீர் மேலே நாங்கள் நடப்போம், ஆனால் நாங்கள் மூழ்கி போக மாட்டோம். காரணம், தேவன் நம் அருகில் இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நம்மோடு கூட நடக்கிறார். பேதுரு தண்ணீர் மேலே நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்தை பிடித்தார். அப்படியே தேவன் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களோடு கூட நடப்பார். ஆமென். அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது, ஒருபோதும் எங்களை விட்டு விலகாது. சபைக்கு விரோதமாக பல போராட்டங்கள் எழுப்பினது, பல பிரச்சனைகள் எழுப்பினது, பல எதிர்ப்புகள் வந்தது. ஆனாலும் தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து அவர் ஜெயத்தை தந்தார், அவர் ஜெயத்தை கொடுத்தார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே செய்வார். எப்படி தேவன் செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரோ, அப்படியே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற செங்கடலை பிளந்து அவர் உங்களை நடத்துவார். ஆமென். இதை நாம் விசுவாசித்து அக்கினியில் நடக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இருந்தீங்கிற பாடல் பாடி ஆண்டவராகிய இயேசுவை உயர்த்துவோம். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையா. அக்கினியில் நடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து வந்தோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர். செங்கடலை நீர் பிளந்தீர், செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்கள், ஹல்லேலூயா, ஒரு நொடியிலே தேவன் வென்று விட்டார். ஆமென். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. அறிக்கை செய்வோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் அக்கினியில் நடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து வந்தோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும். உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலக. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டுமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டுமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர்.
எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து எங்கள் தலை எண்ணெயினால் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் நன்மை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவன் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்த கண்ம அக்கினியில் நடந்து வந்தோம். இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம். நாங்கள் மூழ்கி போக அக்கினியில் நடந்து வந்தோம். அக்கினியில் நடந்து வந்தோம். ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம். நாங்கள் உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலக. எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை சொல்லுவோம். எங்கள் தேவன் நீர் அறிக்கை செய்வோமா? ஓ நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றினீரே. புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து அறிக்கை செய்வோமா? எங்கள் தலை எண்ணெயினால் எங்கள் தலை எண்ணெயினால், எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் என் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. ஒரு வயசு எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவன் நீர். என்னும் ஒரு வயசு எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலை. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையா. உங்க கிருபை எங்களை விட்டு ஹல்லேலூயா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். சொல்லுவோம், நாங்கள் போற்றிடும் இன்னும் ஒரு விஷயம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர்,
நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். உற்சாகமாக கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பலமாய் 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 கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஓ, நாங்கள் அக்கினியை நடந்தாலும் ஹalleluya, நாங்கள் வெந்து போக மாட்டோம். தண்ணீர் மேலே நாங்கள் நடந்தாலும் நாங்கள் மூழ்கி போக மாட்டோம். காரணம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு செங்கடல் இருந்தால் தேவன் அதை பிளந்து போட்டு ஹalleluya இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது போல அவர் உங்களையும் வழி நடத்துவார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில பல சோதனைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும், பல போராட்டங்கள் வரும். ஆனால் அதை எங்களை மேற்கொள்ள முடியாது. நாங்கள் அதை ஜெயம் கொள்வோம். காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கி போட்டார். அதனால் எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த கவலைகள் வந்தாலும், எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாது. எதுவும் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது. எதுவும் எங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. எதுவும் எங்களுடைய குடும்பத்தை தொட முடியாது. எதுவும் எங்களுடைய சபை தொட முடியாது. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. சத்தமாக சத்தமாக கரல் தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். ஓ ரிக்கலம சந்தரபோ, ஓ இயேசு ராஜா, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு முன்பாக கோலியாத்தே வந்து நின்றாலும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருவீர். தாவீதுக்கு எப்படி ஜெயத்தை தந்தீரோ அப்படியே நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருவீர் அப்பா. பின்னாடியில் இருந்தப்பா கோலியாத்தை நீர் தட்டி அவர் கீழே விழுவார். அப்படியே நீர் எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்வீர். நீர் செய்து கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. அப்பா, எங்களுக்கு எதிராக எந்த சாத்தானுடைய கிரைகள் எழுந்தாலும் அப்பா, நீர் எங்களுக்காக வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. எங்களுக்காக ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் சேர்ந்து பாடுவோம். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றே நன்றே ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றே நன்றே ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்த நன்மை என்ன சொல்லுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளங்கையில் வரைந்து வைத்து உந்த நன்மை என்னை பாடுவே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்த நன்மை என்ன சொல்லுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உந்த நன்மை என்னை பாடுவே. உந்த நன்மை என்னை பாடுவே. நன்றே நன்றே ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றே நன்றே ஐயா ஏசையா,
பல கோடி நன்மை செய்திரே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்த நன்மை என்ன சொல்லுவே. கால்களிடராமல் பாதுகாத்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி உந்த நன்மை எண்ணி பாடுவே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்த நன்மை என்ன சொல்லுவே. கால்கள் இடராமல் பாதுகாத்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினேன் உந்த நன்மை எண்ணி பாடுவே. உந்த நன்மை எண்ணி பாடுவே. நன்றே நன்றே ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றே நன்றே ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவை எனக்கு ஜீவன் தந்தி உந்த நன்மை என்ன சொல்லுவே. பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீரே, உந்த நன்மை எண்ணி பாடுவேன். உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவை எனக்கு ஜீவன் தந்தி உந்த நன்மை என்ன சொல்லுவே. பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீரே, உந்த நன்மை எண்ணி பாடுவே. உந்த நன்மை எண்ணி பாடுவே. நன்றே நன்றே ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. நன்றே நன்றே ஐயா. உண்மையுள்ள இதயத்தோடு பாடுவோம். ஐயா பல கோடி நன்மை செய்தி துதிக்க பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் மாறாதிப்போ. துதிக்க பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் மாறாதிப்போ. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். பாத்திரரே
ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவரே நம்மோடு கூட இருக்கிற தேவன், நமக்காக நன்மைகளை செய்கிற தேவன், நமக்காக நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தாழ்வில் நாங்கள் இருந்த பொழுது தேவன் நம்மை தூக்கி எடுத்து உயரத்தில் எங்களை கொண்டு போன வைத்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் அவர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. எங்களுடைய கால்கள் இடராதபடிக்கு அவரே நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். அவரே நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். அவரே எங்களுடைய சரீரங்களை, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, அல்லேலூயா, எங்களுடைய அபிஷேகத்தை காத்து கொள்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அவரே பெரியவர். அவர் அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை, வேறொரு கடவுள் இல்லை. அவரே தேவன், இயேசு கிறிஸ்துவே தேவன். அவரை அல்லாமல் வேறொரு இரட்சகர் இல்லை, வேறொரு ஆண்டவர் இல்லை, வேறொரு ராஜா இல்லை. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேவனை துதிப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவன். இன்றைக்கும் நமத்திலே அற்புதங்களை செய்வதற்காகத்தான் நமத்திலே இறங்கி வந்திருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதற்காக தேவனே உமக்கு கோடி நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன். சப்பா, உமக்கு நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பலமாய் கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இதோ இந்த காணிக்கை வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தாவே, இயேசு ராஜாவே, அப்பா ஆண்டவரே, இதோ உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பியமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இதோ இந்த காணிக்கை தசம பாகத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே நீ நிறைவாக நடத்த போவதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நிரப்பியமைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, இதோ எல்லாவற்றையும் நீர் தந்தது எங்களுக்கு தகப்பனே. அதிலிருந்து ஒரு சிறிய பங்கை உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய பாதத்தில் விதைக்கிறோம் என் அருமை தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதமும் இல்லையப்பா. நீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடு எங்கள் கண்மலை நீர். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இதோ வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நிரப்புகிற தேவன் ராஜா நீர். ஒவ்வொருவரும் தேவைகளோடு வந்திருப்பவர்களுக்கு கர்த்தாவே இதோ உம்முடைய ஆசீர்வாதங்களாம் இறங்க வேண்டும். ஆண்டவரை ஆசீர்வாதத்தை தந்து பெருக பண்ணுவீராக ராஜா. ஒவ்வொருக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானத்தினாலும் தேவ அன்பினாலும் நிரப்புவதற்காக நன்றி ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று சில விண்ணப்பங்களுக்காக எல்லோரும் கூடி ஜெபிப்போம்.
இந்த வேளையில் நன்றி சொல்லி எல்லோரும் கூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா தகப்பனே. இந்த வேளையில் அப்பா எங்களை நீர் வழிநடத்தி வர கிருபைக்காக நன்றி அப்பா தகப்பனே. அப்பா இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நீர் கண்மணி போல எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா விசுவாசமாக இந்த நகரம் முழுவதும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. இந்த நகரம் முழுவதும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கி போடும் ஐயா தகப்பனே. அப்பா இந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பணும் ஐயா தகப்பனே. அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா தகப்பனே. அப்பா இந்த வேளையில் இந்த கூடி வந்திருக்க ஜனங்கள் மேல் ஆண்டவரே வல்லமையின் ஆவியை ஊற்றுமையா தகப்பனே. அப்பா இந்த வேளையில் என்னென்ன தேவைகளுக்காக இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறார்களோ தகப்பனே. அப்பா நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா தகப்பனே. அப்பா இந்த வேளையில் எல்லா தேவைகளை நீர் சந்திக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே. அற்புதங்களை செய்கிறீர், அதிசயங்களை செய்கிறீர் தகப்பனே. அப்பா எல்லார் மேலும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா தகப்பனே. அப்பா பாவ சாப கட்டுகள் எல்லாம் இந்த வேளையில் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால் என்று கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா இந்த வேளையில் சகலது நீரை பொறுப்படுத்தீராக சர்வருடைய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் 100 ஆத்துமாக்களை கேட்டு எல்லோரும் கூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா தகப்பனே. அப்பா இந்த வேளையில் 100 ஆத்துமக்களை ஆண்டவரே மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா இந்த வேளையில் அப்பா நீ தரிசனத்தில் காண்பித்த ஆண்டவர் தகப்பனே அந்த 100 ஆத்துமக்களை ஆண்டவரே தகப்பனே நீர் கொண்டு வந்து தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா அற்புதங்களை செய்கிறீரே, அதிசயங்களை செய்கிறீரே தகப்பனே. அப்பா அனல் மூட்டி எங்களை எழுப்பி கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா தகப்பனே. அப்பா நீர் கொண்டு வாரும் ஐயா, அந்த ஆத்துமக்களை தரிசனத்தை காண்பித்த ஆத்துமக்களை கொண்டு வருவீராக தகப்பனே. அற்புதங்களை செய்வீராக தகப்பனே. அப்பா நீரே கூட இந்த நடத்துங்க அப்பா. உற்சாகத்தோடு ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தெரிவிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷ ஊழியம் ஓடி ஓடி செய்கின்றோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா இந்த ஜனங்கள் தொடப்பட உண்மையா தகப்பனே. அப்பா அப்படியா நீ செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா நீரே நல்லவர் வல்லவரையா தகப்பனே. ஆனால் மூட்டி கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. அப்பா நீர் தங்கள் தொட்டு விட்டீரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா இடம் கொள்ளாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா நீரே நல்லவர் வல்லவரையா தகப்பனே. அப்பா நீரே சர்வ வல்லவரையா தகப்பனே. அப்பா நீ தந்து விட்டீரப்பா, எங்களுக்கு ஆத்துமாக்களை தந்து விட்டீரப்பா. தரிசனத்தில் காண்பித்த ஜனங்களை நீ தந்து விட்டீர் என்று விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. நீரே வல்லவர் நல்லவரையா அப்பா தகப்பனே. சகலது நீரே பொறுப்படுத்தி நடத்துவீராக சர்வவல்லவருடைய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வேளையில் பாஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து எல்லோரும் கூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா தகப்பனே. இந்த வேளையில் அப்பா ஏசப்பா எங்களுக்கு நல்ல பாசறை தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. 9 ஆண்டுகள் மாண்டே கண்மணி போல எங்களை வழி நடத்தி வந்த எங்கள் மேய்ப்பருக்காக மன்றாடி ஆண்டரே நீர் நடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா தகப்பனே. அப்பா ஆண்டரே அவர் குடும்பத்தை ஆண்டரே நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. அவர் பொருளாதார தேவைகளை சந்தித்திருக்கிறீரே, நன்றி அப்பா தகப்பனே. அப்பா இந்த 9 ஆண்டுகள் மாண்டே தகப்பனே. அப்பா எந்த தடைகளோ இடரலோ வராதபடி நீர் வழி நடத்தி வந்த கிருபை நன்றி அப்பா தகப்பனே. அப்பா அவர் ஆண்டவரே தகப்பனே. அப்பா எங்களுக்காக ஆண்டவரே தகப்பனே அனுதினம் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே தகப்பனே. அப்பா ஆண்டவரே அதற்காக நன்றி அப்பா தகப்பனே. அப்பா காலை ஜெபத்தை ஆண்டவரே 5 மணி ஜெபத்தை ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே அவர் மன்றாடி ஜெபிக்கிறார் ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா தகப்பனே. அப்பா ஆண்டவரே தகப்பனே. அப்பா இந்த வேளையில் அப்பா இயேசுவின் பாதத்தில் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஜெப ஆவியை நடத்துகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா ஆண்டவரே எந்த தடைகளும் இல்லாதபடி நீர் வழி நடத்தி வர கிருபைக்காக நன்றி அப்பா. அவரை நீரே பாதுகாத்து வர கிருபைக்காக கோடான கோடி நன்றி அப்பா தகப்பனே. அப்பா உற்சாகத்தையும் உடல் சுகத்தையும் கொடுத்து நீர் வழி நடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி அப்பா தகப்பனே. அப்பா சகலத்தின் நீரை பொறுப்படுத்தீராக சர்வருடைய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் இவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வேளையிலே குடும்பங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுத்து எல்லோரும் கூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா தகப்பனே. அப்பா இந்த வேளையில் அப்பா எங்கள் சபையில் உள்ள குடும்பங்கள் எல்லாரையும் ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா குடும்பமா இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே தகப்பனே. அப்பா அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அப்பா குடும்பங்களின் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா தகப்பனே. அப்பா குடும்பத்தில் உள்ள தகப்பனே தலைவனையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குடும்பத்தில் உள்ள தலைவரோட கூட ஆண்டவரே தகப்பனே பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரே சபை கூடி வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உற்சாகத்தை கொடுங்கப்பா, வெள்ளமே கொடுங்கப்பா ஆண்டவரே தகப்பனே. அப்பா இந்த வேளையில் அப்பா கணவன் வந்து மனைவி வராமல் இருப்பது பிரியமில்லாத காரியம் ஐயா தகப்பனே. அப்பா அதேபோல் மனைவியும் பிள்ளைகளும் வந்து கணவன் வராமல் இருப்பது பிரியமில்லாத காரியம் ஐயா தகப்பனே. அப்பா அவர்கள் எல்லாரும்
சமாதானத்தோடு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே ஓய்வு நாளில் ஆண்டவர் தகப்பனே அப்பா வேலைகளில் ஆண்டவரே எந்த தடையும் இல்லாதபடி ஆண்டவர் தகப்பனே நீர் அழைத்து வருவீராக. அப்படி நீர் செய்யப்படுறதுக்காக நன்றி அப்பா. குடும்பங்கள் மேல் ஆசீர்வதித்து ஆண்டவரை வழி நடத்துகிற தேவனே நன்றி அப்பா தகப்பனே அப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறீரே அதற்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவர் தகப்பனே அப்பா இந்த 9 ஆண்டுகளும் இந்த குடும்பங்களை நீர் கண்மணி போல பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் தகப்பனே அப்பா. அற்புதங்களை செய்தீரே நன்றி அப்பா தகப்பனே அப்பா. நீரே வல்லவர் நல்லவரையா தகப்பனே அப்பா. ஆண்டவரே உழைக்கிற பணத்தில் ஆண்டு தசமபாகம் கொடுத்து ஆண்டவர் தகப்பனே அப்பா ஆண்டவரே காணிக்கை கொடுத்து ஆண்டவர் தகப்பனே அப்பா நிறைவா ஆசீர்வதிக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் தகப்பனே அப்பா. நல்லவரே வல்லவரே தகப்பனே அப்பா. நீரே சேவைகள் எல்லாம் சந்தித்திருக்கிறீரே நன்றி அப்பா. குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை சந்தித்திருக்கிறீரே நன்றி அப்பா தகப்பனே அப்பா. நீரே அப்படியே செய்ததற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் தகப்பனே அப்பா. நீரே சர்வ வல்லவரையா சகலத்தின் நீரே பொறுப்படுத்த சர்வருடைய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறேன் இவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரொம்ப சுருக்கமாக இந்த வார்த்தைகளை நாம் இந்த 9வது ஆண்டு நிறைவுக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் அதை எடுத்துக்கொள்ளுங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைகள்லாம் இங்கே தான் இருங்க. 9 ஆண்டுகளை தேவன் கடந்து வரும்படிக்காக கிருபை செய்திருக்கிறார். 9வது ஆண்டை நிறைவுபடுத்தி தேவன் நமக்கு ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக நுழைய பண்ணுகிறார். அப்போ கர்த்தரிடத்தில் ஜெபித்த பொழுது அவர் அற்புதமான ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். 102வது சங்கீதம் 13வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்கலாம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக நம்முடைய சபையினுடைய 9வது ஆண்டு நிறைவு விழாவுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை நம்மத்திலே இறங்கி இருக்கிறது. வாசிக்கப்பட்ட வேத பகுதி 102வது சங்கீதம் 13வது வசனம். மறுபடியும் கூட ஒரு விசை வாசிக்கலாம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தரிடத்தில் ஜெபித்த பொழுது பெற்றெடுக்கும் காலம் என்ற இந்த வார்த்தையை தேவன் எனக்கு கொடுத்தார். எந்த காலத்துக்குள்ளார இப்போ நம்ம நுழைஞ்சிருக்கிறோமா, பெற்றெடுக்கும் காலத்திற்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்து இருக்கிறார். அப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் என்பதாக. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில், வாழ்க்கை போராட்டங்கள் மத்தியில், எதிர்பார்ப்புகளின் மத்தியில், தேவைகளின் மத்தியில் எழுந்தருளுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் எழுந்தருளும் பொழுது அங்கே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். தம்முடைய அற்புத கிரியைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் அதிசயங்களை காண பண்ணும்படிக்காகத்தான் அவர் எழுந்தருளுகிறார். அப்போ வேத வசனங்களை நம்ம கவனமாக வாசித்து பார்க்கும்பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் எழுந்தருளுகிற தேவன் அங்கே எழுந்தருளி சத்துருக்களை அவர் சிதறடிக்கிறார். தேவன் எழுந்தருளி அங்கே உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் எழுந்தருளி அற்புதங்களை காண செய்கிற தேவனாக இருக்கிறார். அதே சமயத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளி அவர் ரட்சிப்பை காண செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு அவர் இறங்குகிறார். ஆமென். அப்போ தேவன் எழுந்தருளுகிறார் எதற்காகனா, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை நமக்கு இரக்கம் பாராட்டுவதற்காக, அவருடைய மனம் இறங்குவதற்காக, அவர் நமக்கு உதவி செய்வதற்காக நான் எழுந்தருளுகிறேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். அப்போ சொல்லிவிட்டு அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்துவிட்டது. மனதுருகுகிற தேவன், இறங்குகிற கர்த்தர் உண்மைதான். ஆனால் உங்களுக்கு தயை செய்யும்படிக்கான அந்த காலம் வந்துவிட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதற்காக குறித்த நேரமும் வந்துவிட்டது என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தில், நீங்கள் விரும்புகிற நன்மைகளில், வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாக வேண்டும், வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பி ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தின் மத்தியில் தேவன் சொல்லுகிறார், அதற்கு தயை செய்கிற காலம் வந்துவிட்டது, அதற்காக குறித்த நேரமும் வந்துவிட்டது. பிரசங்கி புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-8 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அதில் முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு.
அப்போ ஒவ்வொன்றையும் தேவன் அதன் காலத்தில் தான் நேர்த்தியாக செய்து முடிக்கிறார் என்று சொல்லி அதே பகுதியில் 11வது வசனம் சொல்லுகிறது. முந்தியம் செய்கிறது இல்லையா, அதை பிந்து கொண்டு தாமதமாகவும் அவர் செய்கிறது இல்லை, அதன் காலத்தில் செய்கிற தேவன். சொல்லுங்க, அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன் அவர். அப்போ அந்த பகுதியில் அந்த 8 வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது 28 வகையான காலங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு 28 வகையான காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னாக்கா, நம்முடைய தேவன் அந்த காலத்தையும் சமயத்தையும் கைக்குடி வர பண்ணி அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா 12வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையும் நிதானிக்காமல் போகிறது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த வசனத்தின்படி பார்த்தாக்கா நம்ம கடந்து போகிற காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படி என்கிறத நம்ம நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட காலத்தின் வழியாக கடந்து போகிறீங்க? கர்த்தர் செயல்படுகிற காலமா, கர்த்தர் மௌனமாக இருக்கிற காலமா, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை இன்னும் நம்ம உற்சாகப்படுத்தி ஜெபிக்க வைக்கிற காலமா, நம்முடைய கண்ணீர் அவருடைய துருத்தியில் நிரம்பி கொண்டிருக்கிற காலமா, இப்போ அந்த துருத்தி நிரம்பி அது வழிகிறது, அது அற்புதம் செய்கிற காலமா, அப்படி என்கிறத நீங்கள் நிதானிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். அப்போ அந்த காலங்களையும் சமயங்களையும் குறித்து நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது தான் தேவன் அந்த அற்புதங்களை நம்ம அடைந்து கொள்ளும்படிக்காக அவர் செய்து விடுகிறார். அப்போ நம்மை தேவன் இந்த 9 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வந்து 9 ஆண்டுகளை நிறைவுபடுத்தி அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ வேத புஸ்தகத்தை நீங்கள் கவனமாக வாசிக்கும் பொழுது 9 அப்படி என்கிறது தெய்வீகத்தினுடைய முழுமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது தேவன் ஒரு திட்டத்தை அவர் நிறைவேற்ற போகிறார், ஒரு காரியத்தை செய்ய போகிறார்னு சொன்னாக்கா அதற்கு முன்பாக தேவையான சகல காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி நிறைவேற்றி முடிக்கிறதை குறிக்கிறது இந்த 9 என்கிற அந்த எண். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யவிருக்கிற அற்புதம், உங்களுடைய வாழ்க்கையில் செய்யவிருக்கிற ஆசீர்வாதம், அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நன்மை, அதை செய்வதற்காக இதுவரைக்கும் அவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து விட்டார். ஆயத்தப்படுத்தி அந்த ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டார். இப்போ அந்த கனியை புசிக்க போகிறீர்கள். உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களுடைய பிரயாசங்களுக்கான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். 9 என்கிற அந்த நாள், 9 என்கிற அந்த வருஷம் அல்லது அந்த நேரம், இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது வேத புஸ்தகத்தில் தேவன் அற்புதமாக நமக்கு காரியங்களை செய்து கொடுத்திருக்கிறார். இந்த 9வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னு சொன்னாக்கா, எந்த காலகட்டத்தில் சபை கடந்து போய் கொண்டிருக்கிறது, சபையில் இருக்கிற நீங்கள் எந்த காலகட்டத்தின் வழியாக தேவன் உங்களை நடத்தி கொண்டு போயிருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்வதற்காக இந்த காலங்களை எல்லாம் பயன்படுத்தி உங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அது உங்களிடத்தில் வரும்பொழுது அதை நீங்கள் அரவணைத்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அப்போ முதலாவது வேத புஸ்தகத்தில் கர்ப்பிணி பெண்ணை குறித்து வேதம் சொல்லும் பொழுது நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனம். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற அந்த சந்தோஷத்தினால அப்புறம் உபத்திரவத்தை நினைக்க மாட்டாள். கர்ப்பிணி பெண் தன்னுடைய வயிற்றில் அந்த பிள்ளையை 9 மாதம் சுமந்து கொண்டிருக்கிறாள். கருவாக உருவானதிலிருந்து அதை பெற்றெடுக்கிற வரைக்கும் 9 மாதம் அந்த தாயின் வயிற்றில் அந்த குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், தாய்மார்கள்கிட்ட நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க, அந்த 9 மாத காலங்கள் அது அவ்வளவு வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது. அது எல்லாம் எதற்காகன்னு சொன்னாக்கா, அந்த மனுஷனை, அந்த குழந்தையை பூமியில் பெற்றெடுக்குவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆயத்த காலங்கள் 9 மாதம். ஆமீன்.
அப்போ சரீரத்தில் பலவிதமான மாற்றங்கள் உண்டாகுகிறது. மனது அளவில் கூட நிறைய மாற்றங்கள் உண்டாகி விடுகிறது. அவங்க முன்னாடி மாதிரி இருக்க முடியாது. உட்கார்ந்து இருந்தாலும், எழுந்திருக்கிறதாலும், படுக்கிறதா இருந்தாலும், திரும்பறதா இருந்தாலும், பஸ் எடுக்கிறதா இருந்தாலும் எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கும். பல நேரங்களில் பயத்தினால நிரம்பி இருப்பாங்க. ஒரு சில மாதங்கள் வரும்போது வந்தியாக எடுத்துக்கொண்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த பாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் கடந்து போகிறார்கள். இது எல்லாம் எதற்காகன்னு சொன்னாக்கா, அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக இந்த 9 மாதங்கள் அந்த குழந்தையை தன்னுடைய வயிற்றில் வைத்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய ஆயத்த வேலைகள் எல்லாமே நிறைவேறின பொழுது அந்த பிள்ளையை பூமியில பெற்றெடுக்கும்படிக்காக தேவன் கிருபை செய்கிறார். அந்த பிள்ளை பூமியில பிறப்பதற்கான காலத்தையும் நேரத்தையும் டாக்டர்கள் குறிக்கிறது இல்லை, தேவனே அதை குறிக்கிறார். அப்போ அப்படி அவள் பெற்று எடுத்து விடும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். இந்த 9 மாதங்கள் பட்ட பாடுகள் மாத்திரம் இல்லாமல் அந்த கர்ப்ப வேதனையை குறித்து சொல்லவே தேவையில்லை. அவ்வளவு பாடுகள், அவ்வளவு வேதனைகள், மரண பயத்தினால் அவங்க நிரம்பி இருப்பாங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் அந்த பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற அந்த சந்தோஷத்தினால அப்புறம் அந்த உபத்திரவத்தை அவங்க நினைக்காமல் இருப்பார்கள். பிள்ளையை பெற்று விட்டுன்னு போய் அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்களேன், என்னம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டியே அப்படிலாம் சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய மகனுடைய முகத்தை பார்க்கும்பொழுது அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் மறந்து விட்டேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ கர்த்தரிடத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், இனி பெற்றெடுக்கிற காலம் இது. 9 ஆண்டுகளாக தேவன் நம்மை கருவில் வைத்து நம்மை போஷித்து பராமரித்து பாதுகாத்து வளர்த்தது போல நம்முடைய சபையை அவருடைய கரத்தில் வைத்து அவர் வளர்த்து கொண்டு வந்தார். அவரே போஷித்தார், அவரே பாதுகாத்தார், அவரே பராமரித்தார், அவரே தூக்கி சுமந்தார். இப்போ அந்த குழந்தை வயிற்றில் பூரணமாக வளர்ந்து விட்டது. குழந்தை அம்மாவுடைய வயிற்றில் பூரணமான ஒரு வளர்ச்சியோடு தான் முழு மனுஷனாகத்தான் அந்த குழந்தை பூமியில் பிறக்கிறது. பிறந்ததுக்கு அப்புறம் அதில் எந்த ஒரு அவயங்களும் முளைக்கிறது கிடையாது. கண்ணு, கை, கால், இருதயம், மூளை எல்லாமே ஒரு பூரணமான ஒரு குழந்தையாக வயிற்றில் உருவாகிவிடும். இப்போ பெற்றதுக்கு அப்புறம் அது வளர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதே போல தான் தேவன் நம்முடைய சபையை இந்த 9 ஆண்டுகளாக அவர் நடத்தி நம்மை பூரணமான விதத்தில் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இனி பெற்றெடுக்கிற காலம், ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிற காலம், ஆசீர்வாதங்களை பெற்றெடுக்கிற காலம், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய பிரயாசங்களுடைய கண்ணீர்களுக்கான கனியை புசிக்கிற காலம் இது. அந்த காலத்துக்குள்ள தேவன் கொண்டு வந்து விட்டார். அந்த ஆயத்த வேலைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். கண்ணு உருவாக்க வேண்டியதை கண்ணை உருவாக்கி விட்டார், வாயை உருவாக்கி விட்டார், கை கால்களை உருவாக்கி விட்டார். இப்போ அந்த குழந்தை பிறக்க வேண்டியதுதான் பாக்கி. அல்லேலூயா. அதே போல நீங்கள் உங்கள் குடும்பங்கள் நம்முடைய சபையில் இந்த 9வது ஆண்டு விழாவை அனுசரித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற இந்த ஆசீர்வாதத்தை, அற்புதங்களை நீங்கள் பெற்றெடுக்கிற காலத்துக்குள்ளாக வந்து விட்டீர்கள். தேவன் அதை உங்களுக்கு செய்கிறார். இதுதான் அந்த காலம், இதுதான் அந்த குறித்த நேரம். அவர் உனக்கு தயை செய்கிற காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்துவிட்டது என்று சொல்லி தேவன் அவர் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறாரு, இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் தான் என்னை ஏற்படுத்தினாரு. ஏன் ஏற்படுத்தினார்னாக்கா, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணினபடினால் என்னை அவர் ஏற்படுத்தினார். என்னை எப்படி உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவர் எண்ணினார்னாக்கா, அவர் தான் என்னை பலப்படுத்துகிறவர். அவர் என்னை பலப்படுத்தி உண்மை உள்ளவனாக இருக்க செய்து அவர் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ அங்கே வரக்கூடிய உண்மை உள்ளவன் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம யாரும் பூர்ணமானவர்கள் கிடையாது. பாஸ்டர் முதற்கொண்டு கடைசியாக வரக்கூடிய விசுவாசிகள் வரைக்கும் பூர்ணமானவர்கள் கிடையாது. குறைவுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, சவால் நிறைந்த சூழ்நிலைகள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, தடைகள் உண்டு. ஆனால் இந்த உண்மை உள்ளவன் என்ன பண்ணுவான்னு சொன்னாக்கா, அவன் தன்னுடைய பலத்தை சார்ந்து கொள்ளாமல், மனுஷ மாம்சீக பலத்தை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவன் தான் அந்த உண்மை உள்ளவன். அதான் அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு அவர் என்னை ஏற்படுத்தினார்.
கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், கர்த்தர் என்னை தூக்கி சுமப்பார், கர்த்தர் இந்த நெருக்கடியிலிருந்து என்னை கடந்து போக பண்ணுவார். இந்த அக்கினியின் வழியாக நாங்கள் கடந்து போகிறோம், இதில் நாங்கள் வேகாமல் நாங்கள் வெளியே வரும்படிக்காக செய்வார். ஆறுகளிலே கடந்து போகிறோம், அவைகள் எங்களை மூழ்கி போகாதபடிக்கு தேவன் செய்வார். ஆண்டவரே, நான் உண்மையே சார்ந்து கொள்கிறேன், உம்முடைய பலத்தையே சார்ந்து கொள்கிறேன். இருதயத்தில் பயமும் வெளியில போராட்டமும் இருக்கிறது, ஆனால் கர்த்தாவே நான் உண்மையே சார்ந்து கொள்கிறேன். அவன்தான் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களை தான் தேவன் நம்முடைய சபையில் இன்றைக்கு தூண்களாக நிற்க வைத்திருக்கிறார். உங்களுக்கு அநேக சூழ்நிலைகள் இருந்தது, நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தபடினால்தான் உங்களுடைய மாம்சத்தை நீங்க நம்பி, மாம்ச பலத்தை நம்பி நீங்க போய்விடாம கர்த்தரை நீங்க நம்பினபடினால்தான் இந்த 9வது ஆண்டு நிறைவில் தேவன் உங்களை உட்கார வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். ஒரு சில நேரங்களில் ஜெபிக்கிறதுல நம்ம உண்மையாக இல்லை, கொடுக்கிறதுல நம்ம உண்மையாக இல்லை, சுவிசேஷத்தில் நம்ம உண்மையாக இல்லை, நேரம் இல்லை, பல சூழ்நிலைகள். ஆனால் நாம் உண்மை இல்லாதவர்களாக போயிட்டோம் அப்படிங்கிறதுனால தேவன் நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, அவர் தம்மை தாமே மறுதலிக்கிற தேவன் கிடையாது. அவர் உண்மை உள்ளவராக இருந்து நம்முடைய பலவீனத்தில் எல்லாம் தம்முடைய பலத்தை கொடுத்து அவர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்போ இனி பெற்றெடுக்கிற அந்த காலத்திற்குள்ளார நீங்க வந்து விட்டீர்கள். 2வதாக லேவியர் புஸ்தகம் 23வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாக இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷத்தில் அவங்க கொண்டாடக்கூடிய முக்கியமான ஒரு பண்டிகை பாவ பரிகார நாள், யோம் கிப்பூர் அப்படிங்கிற அந்த பண்டிகையை இன்றைய வரைக்கும் யூதர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாள் விசேஷமான ஒரு நாள், முழு தேசமும் அந்த பண்டிகையை கொண்டாடும். அந்த நாளில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பிரதான ஆசாரியன் அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பாவத்திற்காக பலியெல்லாம் செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் தெளிச்சிட்டு வருவார் என்கிறதெல்லாம் நம்ம தியானித்து இருக்கிறோம் இல்லையா. அது எந்த நாளில் செய்வார்னாக்கா, இந்த பாவ பரிகார நாள். அந்த பலியை செலுத்தி விடும் பொழுது இஸ்ரவேல் தேசத்துடைய முழு பாவத்தையும் தேவன் பரிகரித்து விடுவார், அவருடைய முழு பாவத்தையும் தேவன் மன்னித்து விடுவார். ஒரு பெரிய ஆவிக்குரிய சுத்திகரிப்பு அவர்களுக்கு உண்டாகிவிடும். அந்த பண்டிகையை அவர்கள் சரியான விதத்தில் அனுசரித்து விட்டாங்கனாக்கா அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் கட்டளையிடுகிறார். சத்துருக்கள் வந்து யுத்தம் பண்ண மாட்டாங்க, பஞ்சங்கள் வராது, கொள்ளை நோய்கள் வராது, தேசம் அப்படியே முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஏன் சொன்னாக்கா அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் பரிகரித்து விட்டார். அது எப்போ செய்ய சொல்றாருனாக்கா, அவர் சொல்றாரு 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில. சொல்லுங்க, 10ஆம் தேதி. இப்போ 32வது வசனத்தை பாருங்க. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துங்கள் சொல்லிட்டு சொல்லும் பொழுது உபவாசத்தில் நம்ம தேவனை தேடுகிறதுக்கு பெயர் தான் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் என்பதாக. இப்போ அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை நீங்கள் ஆசரிக்க கடவீர்கள் என்றார். 10ஆம் தேதி தான் பாவம் பரிகரிக்கப்பட போகிறது. 10ஆம் தேதியில் தான் அவங்களுக்கு பெரிய ஆவிக்குரிய சுத்திகரிப்பு உண்டாக போகிறது. 10ஆம் தேதியில் தான் தேவன் அவர்கள் கொடுக்கிற பாதுகாப்பு நிச்சயப்படுத்தப்பட போகிறது. அதற்கு ஆயத்தப்படுத்துவதற்காக தேவன் சொல்றாரு 9ஆம் தேதி சாயங்காலம். 9ஆம் தேதி சாயங்காலம். அப்போ இந்த 9ஆம் தேதி 9ஆம் நாள் அப்படின்னு சொல்லுகிறது, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு செய்ய போகிற பாவம் பரிகரிக்கப்படுகிறது, அல்லது ஆவிக்குரிய சுத்திகரிப்பு, அவர் கொடுக்க போகிற பெரிய பாதுகாப்பு, அல்லது உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய தொழிலில் ஒரு திருப்பு முனை, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், இதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அதை நிறைவேற்றுகிற நாள் தான் அந்த 9ஆம் தேதி. கர்த்தர் நம்முடைய சபையில் அவர் அந்த 9 ஆண்டுகளும் நம்மை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். இனி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சுத்திகரிப்பை அவர் கட்டளையிடுகிறார். உங்களுடைய குடும்பத்தில் பெரிய பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். இனி சத்துரு உட்புகுதல் இருக்காது. இனி பஞ்சங்களினால் நீங்கள் தாக்கப்படுகிறது இல்லை. இனி கொள்ளை நோய்கள் உங்கள் மேலே வருகிறது இல்லை. இனி யுத்தங்களை நீங்கள் காணாமல் இருப்பீர்கள்.
கர்த்தர் அதற்காகத்தான் 9 ஆண்டுகள் சபையில வைத்து உங்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து அவர் உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பலவிதமான ஜபங்கள், உபவாசங்கள், வேத வசனங்களினால கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப இனி நீங்க காண்பீங்க, அநேக ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரண்டையில் வருகிறது நீங்க பார்ப்பீங்க. அநேக ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக சபையை தேடி வருகிறதை பார்ப்பீங்க. நீங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆவிக்குரிய சுத்திகரிப்பை தேவன் உண்டு பண்ணுகிறார். அதற்காகத்தான் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப இது ஏதோ பழைய ஏற்பாட்டு சத்தியம் மாத்திரம் கிடையாது. அல்லது அந்த 9 என்கிற அந்த நம்பரை வைத்துக்கொண்டு நம்ம எண் ராசியை நம்ம செய்து கொண்டிருக்கவில்லை. மாறாக நம்முடைய தேவன் காலங்களையும் சமயங்களையும் குறித்து அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன். அவர் செயல்படுகிறதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அவர் எந்த காலத்தில் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். இது ஏதோ பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு சத்தியம் மாத்திரமல்ல, இதை அப்படியே கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார். அப்போ அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும்படிக்காக தேவனுடைய குமாரன் மனுஷனாக பூமியில் வர வேண்டும். பாருங்க, ஆதாமிலிருந்து 4000 வருஷம் கழித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். நான் வீட்டில் பேசி கொண்டிருந்த போது நான் சொல்லியிருந்தேன், ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சிட்டாங்க. மறுநாளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பிச்சு சிலுவையில் மறிக்கும்படிக்காக சேர்த்துட்டு இருந்தாக்கா எவ்வளோ வேலை மிச்சம். சுவிசேஷம் எத்தனை பேருக்கு தான் அறிவிக்கணும்? 2 பேருக்கு தான். 2 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்கள ரட்சிக்கப்பட வச்சுட்டு இனி அவங்ககிட்ட இருந்து பிறக்கிறது எல்லாமே ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஆதாமிலேருந்து வந்தபடினால தான் நம்ம அந்த ஜென்ம பாவத்தில் நம்ம வருகிறோம். ஏன் பிரச்சனை? பாவம் செஞ்ச ஒரு வாரத்தில் அனுப்பிச்சிட்டு இருக்கலாம். நிறைய பேர் அவ்வளோ ஞானமாக கேள்வி கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் அந்த பதிலை நான் சொல்லுகிறேன். ஆனால் தேவன் 4000 வருஷங்கள் காத்து கொண்டிருந்தார். ஏன்னு சொன்னாக்கா அவருடைய அனாதி அந்த தீர்மானத்தில் காலங்களையும் நேரங்களையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். கலத்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4-5 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எப்போ அனுப்பினார் சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின பொழுது. சொல்லுங்க, காலம் நிறைவேறின பொழுது. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான காலம் நிறைவேறிடுச்சு. நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கான காலம் நிறைவேறிவிட்டது. தயவு செய்கிற காலம் வந்துவிட்டது. அதுக்காக குறித்த நேரமும் வந்துவிட்டது. ஏன்னா தேவன் அந்த காலம் நிறைவேறும் பொழுது அவர் அந்த காரியத்தை அவர் செய்கிறார். ஆமீன். சரி, இப்போ அந்த காலம் நிறைவேறின பொழுது தம்முடைய குமாரனை அவர் பூமியில் அனுப்புகிறார். பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்கு கூட கர்த்தர் என்னத்தை காத்து கொண்டிருக்கிறாரு? காலத்தையும் நேரத்தையும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். யோவான் 2வது அதிகாரத்தில் கானா ஊரில் ஒரு திருமணம் நடக்கிறது. இயேசுவின் தாய் மரியாள் அங்கே இருக்கிறாங்க. இயேசுவும் சீடர்களும் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த விருந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் தாயார் அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது என்பதாக. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. 4வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லிட்டு, திருமண வீட்டில் நல்ல கவனிங்க, இந்த நேரத்திலே கால நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற நேரமாப்பா இது. மரியாள் சொல்லல பாருங்க, எனக்கு அந்த திராட்சை ரசம் தீர்ந்து விடும்பொழுது திருமண வீட்டில் அந்த குடும்பத்திற்கு அவ்வளவு அவமானம். அதுக்கப்புறம் அவங்க எந்த கல்யாணத்துக்கு போனாலும், உங்களுக்கு தெரியுமா அந்த ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன், அங்கே திராட்சை ரசம் ஆகி போயிடுச்சோம். அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு பெயர் வச்சு கூப்பிடுவாங்க. போனாக்கா அவங்க சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியுமா இப்போ செய்கிறாங்க என்ன பெருசாக, அன்றைக்கி கல்யாணத்தை பண்ணும்பொழுது அந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் ஆகி போச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறக்கவே மாட்டாங்க ஜனங்கள். அதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முந்தி கொண்டு அற்புதத்தை செய்யலை. அந்த அற்புதத்தை செய்வதற்காக காலத்தை அவர் காத்து கொண்டிருந்தார். எங்கள் அம்மாவே சொல்கிறாங்க திராட்சை ரசம் ஆகி போயிடுச்சான், உடனே அம்மா சொல்லிட்டாங்கன்றதுனால அவசரப்பட்டு கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யலை. இதுதான் அவருடைய முதல் அற்புதம். பப்ளிக்காக முதலாக அற்புதம் செய்ய போகிறார். முதல் அற்புதம் செய்ய போகிறோங்கிறதுனால அவசரப்பட்டு திடுப்புன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்து விடலை. அந்த அற்புதம் செய்வதற்கான காலத்துக்கு அவர் காத்து கொண்டிருந்தார். எவ்வளோ நாள் காத்துக்கொண்டு? 6 மாதமாக காத்து கொண்டு இருந்தார் இல்லையா? ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு, ஒரு 1 மணி நேரம் கழிச்சு, இல்லை ஒரு 2 மணி நேரம் அந்த வீட்டில் இருந்தாரோ தெரியல.
ஆனால் ஒரு சில நிமிடங்களோ ஒரு சில மணி நேரங்களாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காலத்துக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்படியே காத்து கொண்டிருந்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அவருடைய மகிமையை அங்கு அவர் வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்களும் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கான அந்த தயை பாராட்டுகிற காலம் வந்துவிட்டது. அதற்காக குறித்த நேரமும் வந்துவிட்டது. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், அதற்காக குறித்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. அதற்காகத்தான் இந்த 9 ஆண்டுகள் கண்ணீர், அதற்காக தான் 9 ஆண்டுகள் ஜெபங்கள், அதற்காக தான் இந்த 9 ஆண்டுகள் பிரயாசங்கள். அதனுடைய கனியை புசிக்கிறவர்களாக நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை ஏற்படுத்துவதற்காக சிலுவையில் மரிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறாரு. ஆனால் சரி, நான் வந்தேன், டப் டப்னு வேலையை முடிச்சு ஓடி போய் சிலுவையில் அவர் மரிக்கல. சிலுவையில் மரிப்பதற்காக ஒரு காலத்தை தேவன் வைத்திருந்தார். அதனால தான் அவருடைய இந்த ஊழிய காலத்தில் எத்தனை தடவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக முயற்சி செய்தாங்க. கல்லெடுத்து அடிக்க வந்தாங்க, மலை உச்சிலேருந்து கீழே தள்ள வந்தாங்க. ஆனால் பிதாவாகிய தேவன் குறித்த காலம் வராமல் இருந்தபடினால ஒருவனும் அவர் மேலே கை வைக்க முடியல. அது எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் தப்பித்து கொண்டார். இப்போ யோவான் 17வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு வரும்பொழுது அந்த வேலையும் வந்துவிட்டது. அவர் சொல்றார், பிதாவே வேலை வந்தது. என்ன வேலை வந்துடுச்சு? சிலுவையில் அவர் மரிப்பதற்கான வேலை வந்துவிட்டது. தம்முடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவதற்கான வேலை வந்துவிட்டது. பிதா தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்த வேண்டிய வேலை வந்துவிட்டது. சிலுவையில் அவர் மரிக்கிறதன் மூலியமாக இதெல்லாம் நடக்க போகிறது. அதற்கான வேலையும் வந்துவிட்டது. இப்போ கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பாருங்க. கல்வாரி சிலுவையை தொங்கிக் கொண்டிருக்கிறார். 3 வருஷங்கள் ஊழியம் செய்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார், பிசாசுகளை துரத்திருக்கிறார், வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார், பாவங்களை எல்லாம் அவர் மன்னிச்சு இருக்கிறார், காற்றையும் கடலையும் அடக்கி இருக்கிறார், சீடர்களை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய ஊழியத்தை பல இடங்களில் அவர் செய்திருக்கிறார். இப்போ கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உலகத்தினுடைய பாவங்கள், சாபங்கள், நரக வேதனைகள் எல்லாமே அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்தில் அவ்வளவு வேதனையை ஆண்டவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆத்துமாவில் அவ்வளவு வியாகுலங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியில நரக வேதனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார். இப்போ உயிரை விடுகிறது தான் பாக்கி. எப்போ விட போகிறார் உயிரை? 3 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 27வது அதிகாரம் 45லிருந்து 46 பாருங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஆண்டவர் சிலுவையில் எத்தனை மணி நேரம் தொங்கினார்? 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். அதில் முதல் 3 மணி நேரம் நார்மலாக வெளிச்சம் இருந்தது. 2வது 3 மணி நேரம் உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த 2வது 3 மணி நேரத்தை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கல்வாரி சிலுவையில் அவர் 9ஆம் மணி நேரத்தில் நரகத்தினுடைய உச்சக்கட்ட வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் இப்படியாக அவர் கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். எனக்கு தேவனால முற்றிலுமாக கைவிடப்பட்ட ஒரு இடத்துக்கு பெயர் தான் நரகம். நீங்கள் இங்கே பூமியில் அனுபவிக்கிற பாடுகள்லாம் ஒன்றுமே கிடையாது பாருங்க. அதனுடைய டேஸ்ட் தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஒரு வேதனை வழியாக, ஒரு போராட்டங்கள், பிரச்சனைகள் வழியாக போகிறீங்கன்னு சொன்னாக்கா அதனுடைய முழுமையான நிறைவேறல் தான் நரகத்தில் போயிட்டு அனுபவிக்கிறோம். அப்போ பரலோகம் சொன்னால் என்னது? தேவனோடு கூட இருக்கிறதுக்கு பேர் தான் பரலோகம். நம்ம 4 வேலை செஞ்சிட்டாக்கா பரலோகம் பக்கத்தில் வந்துடாது. நீங்கள் படித்து டிப்ளமா வாங்கிட்டுனாக்கா பரலோகம் பக்கத்தில் வந்துடாது. தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை பரலோகமாக மாற முடியும். உங்களுடைய குடும்பம் பரலோகமாக மாற முடியும். ஏன் சபையை பரலோகமாக ஒரு சந்தோஷம் அங்கே உண்டாயிருக்கிறது ஏன்னு சொன்னாக்கா தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். இப்போ கல்வாரி சிலுவையில் அவர் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறபடியினால, தேவன் அவரை விட்டு விலகி விட்டபடியினால நரகத்தை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வேதனையை நம்ம அறிந்து கொள்வதற்காகத்தான் அவர் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். எத்தனாம் மணி வேலை? கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. லூக்கா 23வது அதிகாரம் 44, 46 அந்த வசனங்கள்.
அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். எத்தனாவது மணி வேலை அப்போ அது? இயேசு தன்னுடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டது எத்தனாவது மணி வேலை? 9ஆம் மணி வேலை. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சொன்னதும் அந்த 9ஆம் மணி வேலை தான். இன்னொரு 3வது வசனம், யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இப்போ இது எந்த நேரத்தில் நடந்துருக்குது? 9ஆம் மணி நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனை நோக்கி கதறினார். 9ஆம் மணி நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டார். இப்போ அந்த 9ஆம் மணி வேலை பாருங்க. யோவான் 19:30, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது 9ஆம் மணி வேலையில் ஆண்டவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லிட்டு தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா! கரங்களை பலமா தட்டுங்க. அப்ப அந்த எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி சொன்னாரு. என்ன முடிந்தது? என்ன முடிந்தது? அந்த 9ஆம் மணி நேரத்தில் தேவன் உலகம் உண்டாகுவதற்கு முன்பாகவே ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை போட்டு வச்சிருந்தார். மனுஷருடைய பாவங்களை மன்னிப்பதற்கான ரட்சிப்பின் திட்டத்தை போட்டு வைத்திருந்தார். இப்போ இந்த ரட்சிப்பின் திட்டத்திற்கான சகல ஆயத்த வேலைகளையும் கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்து விட்டார். கோடி கோடியான ஜனங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான சகல ஆயத்த வேலைகளையும் செய்து நிறைவேற்றி கல்வாரி சிலுவையில் முடித்து விட்டார். 9ஆம் மணி வேளையில தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்பட போகிறது. அதை அவர் செய்து அதற்கான ஆயத்த வேலைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். பூமி எங்கும் தேவனுடைய சபை ஸ்தாபிக்கப்பட போகிறது. அதற்கான எல்லா ஆயத்த வேலைகளையும் செய்து நிறைவேற்றி முடித்து விட்டார். சபைகளில் கோடி கோடியான ஜனங்கள் கூடி வந்து சபை நடுவில் இருந்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த போகிறாங்க. அதற்கான எல்லா வேலைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்து நிறைவேற்றி விட்டார். இனி நடக்கிறது என்னதான் நடக்கணும்? இயேசுவை விசுவாசித்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறது தான் நடக்கணும். அவருடைய அத்தனை பிரயாசங்கள், அத்தனை பாடுகள், அத்தனை ஆயத்தங்கள், அதற்கான கனியை அவர் புசிக்க வேண்டும். அதுதான் தனக்கு முன்பாக வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இப்போ அவருடைய பிரயாசத்தின் பலனை அவர் பெற்றுக்கொள்ள போகிறார். அவருடைய தேவனுடைய திட்டத்திற்கான ஆயத்த வேலைகளை பூரணமாக நிறைவேற்றி முடிக்கிறது தான் அந்த 9ஆம் மணி வேலை. இப்போ எத்தனை பேருக்கு விளங்குகிறது? 9 ஆண்டுகள் தேவன் அவர் நம்முடைய சபைக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், ஒரு பிரேக் த்ரூக்காக கேட்டுக்கிறீங்க இல்லையா? வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, ஒரு அற்புதம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெருக்கம், ஒரு தழைக்க பண்ணுகிறது, விருத்தி அடைய பண்ணுகிறது. அதற்கான சகல விதமான ஆயத்த வேலைகளையும் இந்த 9 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து நிறைவேற்றி முடித்து விட்டார். கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்றது கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபையில பலிக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இனி நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றெடுப்பீர்கள். இனி நீங்கள் நன்மைகளை புசிப்பீர்கள். இனி அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். இனி ஒரு பெருக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இனி ஒரு உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். புதிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது. புதிய கதவை தேவன் திறக்கிறார். புதிய வாசலை தேவன் திறக்குகிறார். புதிய ஒரு வாழ்க்கையை தேவன் கட்டளையிடுகிறார். அதற்கான சகலவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் 9ஆம் மணி வேளையில் செய்து நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். இப்போ அவர் அடக்கம் பண்ணினாங்க. 3வது நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை பாருங்கள். 1வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள் பூமியில தான் இருந்தார். அப்பப்போ தரிசனத்தில் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார், காட்சி கொடுத்து கொண்டிருந்தார். 40 நாள் இருந்தார். இப்போ 40வது நாள் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர்களை எல்லாம் பெத்தானியா என்கிற அந்த இடத்துல கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிச்சுட்டு பரலோகத்துக்கு அவர் ஏறி செல்றார்.
அதற்கு முன்பாக அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்தெல்லாம் இன்னும் அவங்களுக்கு போதிக்கிறாரு. அவர் 8வது வசனத்தில் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அதையெல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் எருசலேமில் காத்திருந்து நீங்கள் ஜெபியுங்க அப்படிங்கிறதையெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு 40வது நாள் புறப்பட்டு பரலோகத்துக்கு ஏறி செல்கிறார். அப்போ என்ன சொல்லிட்டு போனார்? நீங்கள் காத்திருந்து ஜெபிங்க எருசலேமில்னு சொல்லிட்டு. அப்போ முதல் நாள் வந்து காத்திருந்து எல்லாம் ஒருமனப்பட்டு அப்போஸ்தலர்கள், இயேசுடைய தாயார், அவருடைய சகோதரர்கள், இன்னும் 120 பேர் எல்லாமே கூடி வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. என்ன ஜெபிச்சு இருப்பாங்க? ஆண்டவரே, உம்முடைய குமாரனை நீ அனுப்பினீர், உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியினர் எங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு பரிசுத்த ஆவியினர் அனுப்புங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்கள் மூலியமாக சுவிசேஷத்தை அறிவிங்க, எங்கள் மூலியமாக வரங்கள் வல்லமைகள் செயல்படட்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படட்டும் இப்படின்னு சொல்லி இது ஜெபிச்சுன்னு இருக்கிறாங்க. பெண்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாம் சொல்லிட்டு 120 பேர் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. முதல் நாள் ஒன்றுமே நடக்கலை. 2வது நாள் ஒன்றுமே நடக்கலை. 5வது நாள் கூடி ஜெபிக்கிறாங்க. 7வது நாள் தொடர்ச்சியாக கூடி ஜெபிக்கிறாங்க. 8வது நாள் ஜெபிக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. 9வது நாள் கூடி வந்து ஜெபிச்சாங்க, ஒன்றுமே நடக்கலை. அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? எல்லாம் சரி, நல்லா நம்ம ஜெபிச்சதெல்லாம் போதும், எல்லாம் படுத்து தூங்குவோம், எல்லாம் தூங்கிட்டாங்க. 10வது நாள் வந்தது பாருங்க. ஹல்லேலூயா. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாருமே ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர்கள் மேலே இறங்கி வந்தார். இங்கே வந்து 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாயிருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டிருக்கிறத பார்த்துட்டு எல்லாம் குடிச்சிட்டு வளர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல பேதுரு சொல்கிறார், யாயா இது வந்து 3ஆம் மணி வேலை. 3ஆம் மணி வேலைனாக்கா காலையில் 9 மணிக்கு ஆகுது, இந்த நேரத்தில் குடிச்சிட்டு வளர்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இல்லை நாங்கள் வந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு. பெந்தகோஸ்தே என்கிற அந்த நாள் அது இருக்குது. அவன் வந்து மோசேவுடைய காலத்திலேருந்தே, எகிப்திலேருந்து விடுதலை ஆனதுலேருந்தே பெந்தகோஸ்தே நாள் இருக்கிறது. அறுவடையின் நாளுக்கு பேர் தான் பெந்தகோஸ்தே நாள். அவங்க எகிப்திலிருந்து விடுதலையான நாளுக்கு பேர் தான் பஸ்கா நாள். அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாள். இப்போ அன்றையிலிருந்து 50வது நாளுக்கு பேர் தான் பெந்தகோஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எபிரேய மொழியில் பெந்தகோஸ்தே அப்படின்னு சொன்னாக்கா சக்காந்தியம், 50வது 50th டே, ஆமேன், 50வதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் கூட இருந்தார். சீடர்கள் 1 நாள் ஜெபித்தாங்க, 2 நாள் ஜெபித்தாங்க. துருத்தியில் கண்ணீர் நிரம்புது, ஜெபங்கள் நிரம்புது. 9 நாள் ஜெபித்து இருக்கிறாங்க. எத்தனை நாள் இருக்கிறாங்க? 9 நாள் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கான சகல விதத்திலே அவர்களை ஆயத்தப்படுத்தி நிறைவேற்றி முடிக்கப்பட்டு விட்டது. 9 நாள் அவங்க ஜெபித்த ஜெபத்தினால தேவன் அவர்களை பலப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்காக வைராக்கியமாக ஆயத்தமாக அவங்க வந்து தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செல்ல எல்லாம் 9 நாள் அவர்களை ஆயத்தப்படுத்தி விட்டு 10வது நாள் தேவன் எழுப்புதல் அக்கினியை ஊற்றினார். நம்மை தேவன் 9 ஆண்டுகள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. பல வழிகளில் பல விதங்களில் அபிஷேகத்தை ஊற்றிருக்கிறாரு. ஆனால் இனி அவர் ஊற்ற போகிற அபிஷேகம் கடைசி காலத்தின் எழுப்பதில் அக்கினியை ஆண்டவர் ஊற்றுகிறார். அதற்காக தான் இந்த 9 ஆண்டுகள் உங்களுடைய ஜபங்களை ஏறெடுக்கும்படிக்காக செய்தார். வசனத்தினால பலப்படுத்தினார், துதிக்கும்படிக்காக பலப்படுத்தினார், ஜெபிக்கும்படிக்காக பலப்படுத்தினார், சுவிசேஷ ஊழியத்தில் பலப்படுத்தி இப்ப 10வது நாள் வந்துவிட்டது. எழுப்புதலை அவர் ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குடும்பங்களில் இறங்கி வருகிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை நான் ஊற்றுவேன், வறண்ட நிலங்கள் மேல் என் ஆறுகளை நான் ஓட பண்ணுவேன், உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். அதற்கு தயை செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதற்கான குறித்த நேரமும் வந்துவிட்டது. தேவன் எழுப்பதில் அக்கினியை ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்தவர் எத்தனை கனியோடு வந்தார்? ஒரே ஒரு கனி தான் கொண்டு வந்தார். ஆனால் அதில் 9 அம்சங்கள் இருக்கிறது. கலாத்தியர் 5:23 வாசிக்கும் பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிற அந்த கனியை தேவன் நம்ம மேல அவர் ஊற்றுகிறார். இனி அந்த கனி உங்களுக்குள்ள இருந்து உருவாகுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்காக தான் இவ்வளவு வசனத்தினால தேவன் பலப்படுத்தியிருக்கிறார். சபை கூடி வருதல்ல பலப்படுத்தியிருக்கிறார். வீட்டு கூட்டங்களில் பலப்படுத்தியிருக்கிறார்.
இனி அந்த கனி கொடுக்கிறவர்களாக தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் மாற்றுகிறார். வந்த பரிசுத்த ஆவியானவர் எத்தனை வரங்களை கொண்டு வந்தாரு? 9 வரங்களை கொண்டு வந்தார். ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், விசுவாச வரம், குணமாக்கும் வரங்கள், ஆமென், அற்புதங்களை செய்கிற சக்தி, தீர்க்க தரிசன வரத்தை அவர் கொடுக்கிறார். ஆவியை பகுத்தறிகிற வரத்தை கொடுக்கிறார். அந்நிய பாஷையின் வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், இதை தேவன் சபையிலே ஊற்றுகிறார். 1 கொரிந்தியர் 12:8-10 வரைக்கும் அது நமக்கு சொல்லுகிறது. இனி அந்த எழுப்புதல் காலத்தில் இந்த வரங்கள் உங்கள் மேலே, நம் ஒவ்வொரு மேலேயும் நம்முடைய ஊழியத்திலும் அது செயல்படும்படிக்காக தேவன் செய்கிறார். 9 கனியை அவர் உருவாக்குகிறார். 9 வரங்களை அவர் நமக்கு கொடுக்கிறார். 9 விதமான பாக்கியவான்களை தேவன் உருவாக்குகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் 5வது அதிகாரத்தில் நீங்கள் 3-10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பாக்கியவான்கள் 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 என்று சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த 9 பாக்கியவான்களை தேவன் நம்முடைய சபையில உருவாக்குகிறார். யார் அந்த பாக்கியவான்கள்? ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் சபையில இனி உருவாக்குகிறார். பாவத்தின் நிமித்தம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த சாந்த குணமுள்ளவர்களை தேவன் சபையில உருவாக்குகிறார். அதற்காகத்தான் அந்த அபிஷேகத்தை அவர் ஊற்றுகிறார். நீதியின் மேல, பரிசுத்தமான வாழ்க்கை மேல பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தம் நிந்தையையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த 9 விதமான பாக்கியவான்களையும் பாக்கியவதிகளையும் தேவன் இனி நம்முடைய சபையில் அவர் உருவாக்குகிறார். இதுக்கு முன்னாடி தொட்டாசி நீங்கள் மாதிரி இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆகியும் எப்படி தான் இருந்தோமா? தொட்டாசி நீங்கள் இருந்தோம் இல்லையா? ஒரு உண்மை இல்லாமல், கர்த்தருக்கு ஒரு பயப்படுகிற பயம் இல்லாமல், பாவ வாழ்க்கையில், அடிமைத்தனத்தில் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த 9வது ஆண்டு நிறைவை காணும்படிக்காக செய்திருக்கிற தேவன், அந்த நிறைவு எதற்காக? எனக்குள்ளாக இந்த பாக்கியங்கள்லாம் உருவாக்கும்படிக்காக ஆயத்தமான சகல காரியங்களையும் அவர் செய்து நிறைவேற்றி முடித்து விட்டார். எழுப்புதல் அக்கினியை அவர் ஊற்றுகிறார். அந்த எழுப்புதல் அக்கினி உங்கள் மேலே இறங்கி வருகிறது. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் எழுப்புதல் அடைவீர்கள். உங்களுடைய குடும்பம் எழுப்புதல் அடைந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும். நம்முடைய சபையில் அவர் எழுப்புதல் அக்கினியை ஊற்றுகிறார். நம்ம இருக்கக்கூடிய நகரங்களில் அந்த எழுப்புதல் அக்கினியை அவர் இறங்கி வர பண்ணுகிறார். சரி, என்னத்தான் பாஸ்டர் அந்த எழுப்புதல்னா என்ன அர்த்தம்? எழுப்புதல் சொன்னாக்கா பரிசுத்த ஆவியானவரை தேவன் பெரிய அளவில் ஊற்றுகிறதுக்கு பேர் தான் எழுப்புதல். ஆமீன். எப்படி பெந்தகோஸ்தின் நாளில் புதிய ஏற்பாட்டில் முதல் எழுப்புதல் சம்பவம் இதுதான். வானத்தை கிழித்து அக்கினி இறங்கி வருகிறது போல, அக்கினி ஜலத்தை கொந்தளிக்க பண்ணுகிறது போல பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி உங்கள் மேலே இறங்கி வருகிறது. பின்மாறி காலத்து மழையை தேவன் அனுப்புகிறார். தூசி படிந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, தூங்கி கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, இதையெல்லாம் தேவன் நீக்கி போட்டு கர்த்தருக்குள்ளாக அக்கினியாக எழும்பி பிரகாசிக்க செய்கிறார். அதுதான் இந்த 9வது ஆண்டு நிறைவு விழாவில் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. அதற்காக குறித்த காலமும் வந்துவிட்டது, அதற்கான நேரமும் வந்துவிட்டது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்குள்ள தேவன் அதை செய்கிறார். ஏன்னா அப்படியான காலத்தில் கொண்டு வந்து உங்களை வைத்து விட்டார். அதற்கான தயவு செய்கிற காலம் வந்து விட்டது. அதை விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்வாங்க. அதை விசுவாசிக்கிறவங்க அந்த அக்கினியில பற்றி எறிவார்கள். அப்ப அந்த எழுப்புதல் ஊற்றப்படும் பொழுது நீங்கள் முன்னாடி துதிக்கிற மாதிரி துதிக்க மாட்டீங்க. உங்களுடைய துதிக்கிறதுல ஒரு எழுப்புதல் உண்டாகிவிடும். ஆமேன். சுவிசேஷம் இது வரைக்கும் அறிவிச்சிருக்கிறீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் போய் அறிவிக்கிறதுல ஒரு புதிய ஒரு எழுப்புதல் அதில் உண்டாகிவிடும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இனி அநேக ஜனங்கள் சபையை தேடி வருகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்காகத்தான் இந்த 9 ஆண்டு நிறைவை தேவன் அதில் நம்மை ஆயத்தப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆத்துமாக்கள் சபையை தேடி வருவார்கள். நீங்க ஆத்துமாக்களை தேடி போனது ஒரு பக்கம் இருக்க, ஆத்துமாக்கள் சபையை தேடி வருவார்கள். அற்புதங்கள் இதுவரைக்கும் பல அற்புதங்களை சபையில செய்திருக்கிறார். இந்த எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் வெளிப்படையான பகிரங்கமான அற்புதங்களை அவர் செய்கிறார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். வீட்டு கூட்டங்கள்
இப்போவே பெரிய ஒரு எழுப்புதலோடு தான் நடக்கிறது. எல்லாம் வாஞ்சியோடு ஓடி வருகிறாங்க. வீட்டுக்கூடத்துக்கு வந்து பாருங்கள், வீட்டுக்கூடத்துக்கு வராதவங்க இதே அபிஷேகம், இதே வல்லமை, இதே பிரசன்னத்தை வீட்டுக்கூட்டங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டு விடுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களை தேவன் சபையில் அவர் எழுப்பி விடுவார். ஒரு பரிசுத்த வாழ்க்கையில எழுப்புதலை தேவன் கட்டளையிடுகிறார். வேதத்தை வாசிக்கிறதுல எழுப்புதலை கட்டளையிடுகிறார். ஜெபிக்கிறதுல எழுப்புதலை தேவன் கட்டளையிடுகிறார். இனி நீங்க தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காணும்படிக்கான ஒரு எழுப்புதல் அக்கினியை தேவன் உங்கள் மேலே ஊற்றுகிறார். கொர்நேலியை ஜெபித்தார் இல்லையா? வானதூதன் வந்து கொர்நேலியை சந்தித்த மணி வேலை எத்தனை மணி வேலை? தேவன் ஒரு காய் கூட காரணம் இல்லாமல் நகர்த்துறது இல்லை பாருங்க. எல்லாத்தையும் மில்லிமீட்டர் கணக்கில் திட்டமிட்டு ஆண்டவர் செய்கிறவர். கொர்நேலியை புறஜாதி மனுஷன் ஜெபிக்கிறான். கரெக்டாக 9ஆம் மணி வேளையில் கொர்நேலியை வானதூதன் வந்து சந்தித்தான். உங்களில் அநேகர் வானதூதரை சந்திக்க போகிறீங்க. வானதூதர்கள் வந்து உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். ஏற்கனவே எங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு வானதூதர்கள் பணிவிடை செஞ்சிருக்கிறாங்க. இனி நீங்கள் வானதூதர்களை சந்திப்பீர்கள். இதுதான் இந்த எழுப்புதல் காலத்தில் இந்த 9 ஆண்டுகள் ஆயத்தப்படுத்தி இந்த நிறைவுபடுத்தி தேவன் இனி அவர் ஊற்றக்கூடிய இந்த எழுப்புதல் அவர் செய்கிறார். பிசாசின் கட்டுகள் தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்க முடியாமல் அலறி அடித்து கொண்டு ஓட போகிறது. இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த ரூபத்தில், எந்த அளவில், எந்த சைஸில், எந்த ஊர் ஆவியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவன் அடித்து அவைகளை எல்லாம் துரத்த போகிறார். ஏன்னாக்கா அது எழுப்புதல் அக்கினியில் அதுதான் அவர் தேவன் செய்கிறார். ரட்சிக்கப்படாதவர்கள்லாம் ரட்சிக்கப்பட போகிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க. உங்களுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட போகிறாங்க. நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லி டெலிஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னவங்களாம் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அதற்காகத்தான் சபையை 9 ஆண்டுகள் தேவன் ஆயத்தப்படுத்தி நிறைவேற்றி முடித்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நான் சொல்றேன், கர்த்தர் இனி உங்களுடைய குடும்பத்தை அவர் தழைக்க பண்ணுகிறார், விருத்தி அடைய பண்ணுகிறார், அவர் பலுகி பெருக செய்கிறார், அற்புதங்களை அவர் காண செய்கிறார். யூதாவே, உனக்காக ஒரு அறுவடை காலம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த அறுவடையில் பங்கு பெற போகிறீங்க? யார் அந்த அறுவடையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க? கர்த்தர் அதற்காக தயவு செய்கிற காலம் வந்துவிட்டது. அதற்கான குறித்த நேரமும் வந்துவிட்டது. அறுவடையில் பங்கு பெறுகிறவர்கள் அதனுடைய பலனை அவர்கள் புசிப்பார்கள். கரங்களை உயர்த்தி கேளுங்க. கர்த்தாவே, எழுந்தருளும், எழுந்தருளி எனக்கு இறங்குவீராக. எனக்கு தயவு செய்யும் காலம் வந்துவிட்டது. அதற்காக குறித்த நேரமும் வந்துவிட்டது. இனி நான் பெற்றிருக்கிற காலம், இனி நான் அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற காலம், இனி நான் கனியை புசிக்கிற காலம், இனி நன்மையை அனுபவிக்கிற காலம். அழுதது போதும், பிரயாசப்பட்டது போதும், கவலைப்பட்டது போதும், இங்கே அங்கே அலைந்து திரிந்தது போதும். இனி நீங்கள் அற்புதங்களை பெற்றெடுப்பீர்கள். அதிசயங்களை காண செய்வார் அவர். அதற்காகத்தான் உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எழுந்து நிற்கலாமா? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை காண செய்வார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா சொல்லும்படிக்காக தேவன் சொல்லியிருந்தார். அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கூட ஒரு விதமாக தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். சும்மா ஒரு மனுஷன் அழுகிறான் என்கிறதுனால தேவன் வந்து உதவி செய்யணுன்ற கட்டாயமே கிடையாது. அவனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், உலகத்தை கொடுத்திருக்கிறார், சுவாசிக்க வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இது வரைக்கும் கொடுத்ததையே நினைச்சு பார்க்கணும். ஒருத்தவன் கஷ்டப்படுறான், துன்பத்தின் வழியில் கடந்து போகிறான், கண்ணீர் விடுகிறான்ங்கிறதுனால தேவன் வந்து உதவி செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவரை நீங்க பயபக்தியோடு தேடுகிற அந்த காலம்தான் கர்த்தர் உங்களுக்கு தயை செய்கிற அந்த காலம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கும் பொழுதே அவரை நோக்கி கூப்பிடுங்க. எத்தனை பேர் நோக்கி கூப்பிட போறீங்க? இதுதான் கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிற நேரம். இதுதான் கர்த்தர் சமீபமாக இருக்கிற நேரம். நோக்கி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. சரியான காலத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. சரியான நேரத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. மீண்டுமாய் சொல்லுவோம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே,
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உண்மையா செலுத்துகிறீங்களா? 9 ஆண்டுகள் சுமந்து வந்திருக்கிறீரமே. ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தேன். தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தேன். தந்தையே உம்மையவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. கடந்து வந்தோம் அப்பா. தந்தையே உம்மையவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரம் நீ நடந்து வந்த இந்த பாதைகளை எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடு கூட இருந்தார். நீ வனாந்தர பாதையில நடந்து வந்ததை அவர் அறிவார். உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத படிக்கு அவரே உன்னை நடத்தி கொண்டு வந்தார். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். நான் உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விளக்கினீரே அழுகையை நிறுத்தினீர். சகோதரனே, இந்த வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் அவர் நீக்கியிருக்கிறார். இந்த கண்ணீரை எல்லாம் அவர் துடைத்திருக்கிறார். அழுகையை நிறுத்தினீர். 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன்.
கர்த்தாவே. என்னுடைய குறைகள் மத்தியில நீரே கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே நீர் நடத்தினீரே. குறை கண்டு அழிக்கவில்லை, குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. குறை கண்டு அழிக்கவில்லை சுராஜா, கரத்தினில் வைத்துள்ளீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். எத்தனை பேர் ஒரு தகப்பனை போல தேவன் சுமந்து வந்திருக்கிறார்? எத்தனை போல தேவனால் அரவணைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் யாரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்த பொழுது கூட ஒரு நண்பனாக உங்க கூடவே வந்து உங்களுடைய எல்லா பலவீனங்களிலும் உங்களுக்கு உதவி செய்து உங்களை புரிந்து கொண்ட ஒரு தேவனாக, உங்களுடைய சிநேகிதனாக, உங்களுடைய நண்பனாக அவர் கூடவே இருந்திருக்கிறார். எத்தனை தடவை உடைந்து போன பாத்திரத்தை போல நம்ம ஆனோம். திரும்ப திரும்ப கர்த்தரனை கட்டி எழுப்பினார். குயவனாக வணைந்திட்டீரே, களிமண்ணையே கிருபையாலே. குயவனாக என்னை வணைந்திட்டீரே, களிமண்ணையே கிருபையாலே. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. எந்தன் குறை கண்டு அழிக்கவில்லை சுராஜா, கரத்தினில். மனுஷர்கள் உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற குறையை பார்த்துட்டு ஜனங்கள் உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. உங்களுடைய குறைகளை எல்லாம் பார்த்து அந்த குறைகளை எல்லாம் ஒழுங்கு செய்யும்படிக்காகவே உங்க கூடவே அவர் இருக்கிறார். உங்களை கட்டுவார், உங்களை உடைப்பார், உங்களை மீண்டுமாக அவர் கட்டி எழுப்புவார், உங்களை சுமப்பார், உங்களை தாங்குவார். உங்களுடைய வெற்றியின் மேல அவர் கண்ணோக்கமாய் இருப்பார், உங்களுடைய உயர்வின் மேல அவர் நோக்கமாய் இருப்பார். நீ உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி சிறந்தவனாக, வெற்றி சிறந்தவளாக இருக்கும்படிக்காக தம்முடைய ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். உங்களை அவர் விருத்தியடைய பண்ணுவார்.